வணக்கம். நீங்கள் எல்லாம் பிறந்ததுக்கான வழி ஒன்று தாங்க. எதனால் பிறந்தீங்கன்னா உங்கள் ஆசை இன்னும் சுற்றிக்கினே தான் இருக்குது. அந்த ஆசையை நீங்கள் வெளியே கொண்டாடணும். வெளியே கொண்டாடணும்னா என்ன, உங்கள் ஆத்மாவை வெளியே கொண்டாந்து அந்த ஆசையில் இருந்த சுழற்சியை நீங்கள் நிறுத்தணும். நிறுத்தினா மட்டும்தான் உங்களோட ஆத்மாவோட நிலையை கடவுளோட நிலைக்கு கொண்டு போக முடியும். அது எப்படிங்க எடுத்துன்னு போகிறதுன்னு பார்க்குறீங்களா? அதுக்கான வழிதாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்கள் அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்றதை தான் கேட்குறேன். நீங்கள் கேட்கறதோட சரி விட்டுடுறீங்க. அப்படியே ரீல்ஸை தடி தடி பார்க்குறாங்க, அந்த மாதிரி தான் நினைக்கிறீங்க. இதை அதுக்காக நான் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் உணரணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். எப்போ உணர போகிறீங்க? என்னோட பிரச்சனை தீர்ந்துட்டோன்னே நான் உணர்வேன்னு நினைப்பீங்களா? பிரச்சனை தீரும்போது நீங்கள் இல்லைன்னா அப்போ என்ன உங்களால் உணர முடியும்? இப்போ விடுற மூச்சு தாங்க உண்மை. அதுக்கப்புறமா எதுவுமே உண்மை இல்லைங்க. நீங்கள் கற்றுக்கிற விஷயம் எல்லாமே மாயா தான். இந்த உடம்புக்கான சுகத்துக்காக எல்லா விஷயத்தையும் செய்கிறீங்க. இந்த தேக சுகத்துக்காக. அப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஒரு வீடியோவில், உடலை நல்லா பார்த்துக்கணுன்ட்டு. உடலை நல்லா பார்த்துக்கணுன்னு தானே நான் சொல்கிறேன். சுகத்துக்காக நம்ம செய்யணுன்றது நான் சொல்லவே இல்லைங்க. உடலை நல்லா பார்த்துக்கணும்னா ஆத்ம நிலையை அடையணுன்றதுக்காக சொல்கிறேன். ஆத்ம நிலையை நீங்கள் உணரணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். இந்த தேகத்துக்கு சுகம் தர்றதுக்காக நான் உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அன்டைமில் சாப்பிடாதீங்க. பிரியாணி 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 வந்துருச்சு. புலால் உண்ணக்கூடாதுன்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அதை நீங்கள் எப்போ உணர போகிறீங்க? அது எதுக்காக பண்ணுறாரு? எதுக்காக சொல்கிறோம்? நம்மளுக்காக தானே சொல்கிறாரு. அடுத்த உயிரை நம்ம நம்மளால தொந்தரவு நடக்கக்கூடாது, நம்மளால பலன் மட்டும்தான் பெறணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறாரு. ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் பிரியாணி சாப்பிட்றேன், அதை பற்றி ஃபுட் ரிவ்யூ எடுக்கிறேன். என்னதுங்க இது? ஒரு விஷயத்த உணரணுன்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் தேக சுகம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதோட விளைவுகளை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்களே. புரியவங்களுக்கு மட்டும்தாங்க அதோட இன்பம் கிடைக்கும். இன்பம் கிடைச்சாதான் உங்களுக்கு அந்த விஷயம் எப்படிப்பட்ட போதைன்றது உணர முடியும். ஒரு விஷயத்த நமக்கு கிடைக்கணும், அந்த சுகத்தை நம்ம அனுபவிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்?